ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் மூவியாக எடுக்கப்பட்ட த டெவில்ஸ் பிரைட் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இதுல படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க 2 பேருக்குமே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறக்க இருக்கக்கூடிய அந்த முதல் குழந்தை வந்து கருவிலே இறந்து போயிருதுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே இவங்க 2 பேருக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா பேச்சுவார்த்தையே கிடையாம இருக்கு. ஒரே வீட்டில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேருமே ஒண்ணு மண்ணா இல்லாம இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இதை நம்ம ஹீரோவால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்கிறது ஒரு டீமானால அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்குமே தெரிய வருது. இதன் பிறகு இந்த கதையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸை சொல்றாங்க. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு படத்துல அந்த ஹாரர் போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த ஸ்டோரி டெல்லிங் ஓரளவுக்கு ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. பட் பேசிக்காவே இந்த இந்தோனேஷியன் படங்கள் அப்படின்னாலே அதில் ஹாரர் ஜானர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க நீட்டாக எடுத்துருவாங்கங்க. 1.5 மணி நேரம் தான் அவங்களோட படத்தோட டூரேஷனாகவே இருக்கும். அந்த 1.5 மணி நேரத்தில் கதையிலேருந்து எங்கேயுமே ஜம்ப் ஆகாமல் ஒரே ட்ராக்ல போவாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். அதனால இந்த படத்தை யோசிக்காம ட்ரை பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஒரு சில ரொம்ப ஹெவியான வயலன்ஸ் இருக்கறனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.